அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கவர்ச்சி நடனத்தாலேயே நிறைய படங்கள் ஓடியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சில்க் ஸ்மிதா அவர்களுடைய படம் அப்படின்னா சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அவங்களுடைய கடிதத்தில் கடைசியாக எழுந்ததில் அவங்களுடைய மகன் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்களை எழுப்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வீடியோவை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவினுடைய கவர்ச்சி நட்சத்திரமாக தெரியக்கூடிய சில்க் ஸ்மிதா தனது தற்கொலை கடிதத்தில் எழுதிய விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்ன எழுதினாரு, அவருக்கு மகன் இருந்தாரா அப்படின்ற முழு விவரத்தை தான் பார்க்க போகிறோம். சில்க் ஸ்மிதாவை இந்த தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் 40 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் சில்க் ஸ்மிதா யார் அப்படின்னு நல்லாவே தெரியும். சினிமா ரசிகர்கள் அனைவருக்குமே அவர் கொடுத்த கிக்கின் தாக்கம் வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. கவர்ச்சி வேடங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவையே ஒரு கலக்கியவங்க தான் சில்க் ஸ்மிதா. முன்னணி நடிகர்களுக்கு ஈரான புகழுடன் வலம் வந்த அவங்க இளம் வயதிலேயே தற்கொலை செய்துக்கிட்டு மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் அவங்களுடைய மரணம் இன்னும் மர்மமாகவே தான் இருக்கு. தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் உறுதிப்படுத்தினாங்க. இறப்பதற்கு முன்பு அவங்க ஒரு தற்கொலை கடிதம் எழுதினாங்க. அதில் தனது துயரத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. தான் ஏமாற்றப்பட்டதை விவரிச்சிருந்தாங்க. அனைவரும் தன்னை பயன்படுத்தி கொண்டு ஏமாற்றியதாக குறிப்பிட்டிருந்தாங்க. அனைத்து வழிகளிலும் தான் ஏமாற்றப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாபு மட்டும் எந்த சுயநலமும் இல்லாமல் இருந்ததாக சில்க் ஸ்மிதா சொல்லியிருந்தாங்க. அந்த பாபு யாரு? தற்கொலையில் குறிப்பில் சில்க் ஸ்மிதா என்ன எழுதுனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு அபலைப்பெண் என்று தொடங்கி, கடவுளே, என் 7 வயதில் இருந்தே வயிற்று பிழைப்புக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். எனக்கு சொந்தமானவர்கள் யாருமே இல்லை. நான் நம்பியவர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க. பாபுவை தவிர என் மீது யாருக்கும் அன்பு கிடையாது. பாபுவை தவிர மற்ற அனைவரும் என் கஷ்டத்தை சாப்பிட்டவர்கள் தான், என் பணத்தை சாப்பிட்டவர்கள் தான். எனக்கு மன அமைதியை இல்லாமல் செஞ்சாங்க. அனைவருக்கும் நன்மையை நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு கெடுதல் மட்டுமே நடந்திருக்குது. என் சொத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே பாபுவின் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் பங்கிட வேணும். என் ஆசைகள் அனைத்தையும் ஒருவர் மீது வச்சிருந்தேன். அவர் என்னை ஏமாற்றிட்டாரு. கடவுள் இருந்தால் அவரை பார்த்து கொள்வார். தினசரி இதனால் ஏற்படும் சித்திரவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு எழுதியிருந்தாங்க. திரையுலகில் புகழ்பெற்ற சில்க் ஸ்மிதா இருந்தபோது திரையுலகிலிருந்து யாரும் போகவே இல்லை. நடிகர் அர்ஜுன் மட்டுமே போனார். அவங்களுடைய இறுதி சடங்குகள் வந்து பார்த்தோன்னா அனாதைப்பிடமாக தான் நடத்தப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நினச்சா கூட அது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வேதனையை கொடுக்குது. ஒரு புறம் இருக்க இப்போ அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல செய்தி வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில்க் ஸ்மிதாவினுடைய 64வது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக ஸ்மிதா 1996ஆம் ஆண்டு உயிரிழந்தாங்க. இப்போது வரைக்கும் வந்து அவங்கள ரசிகர்கள் கொண்டாடி தான் வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தழுவி பாலிவுட்டில் டர்ட்டி பிக்சர்ஸ் என்ற திரைப்படம் உருவானது. இந்த சூழலில் சில்க் ஸ்மிதாவின் பிறந்தநாள் அன்று சில்க் ஸ்மிதா குயின் ஆஃப் சவுத் என்ற புதிய படத்திற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. மேலும் இந்த படத்தின் கிளிப்ஸ் வீடியோ படக்குழு வெளியிட்டிருக்குது. ஜெயராம் என்பவர் இந்த படத்தை இயக்க இருக்கிறாரு. SDRI சினிமா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. இதில் சில்க் ஸ்மிதாவின் கதாபாத்திரத்தில் சந்திரிகா ரவி அவர்கள் நடிக்க போகிறாங்களாம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் வரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில்க் ஸ்மிதா அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.